அவரை பற்றியெல்லாம் பெருசாக பேசலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் அண்ணன் வர சொல்லிட்டாரு, நம்ம இப்போ கேட்ட கேள்விக்கே 25 வருஷத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அந்த கட்சியை நான் எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சின்னு உருவாகிறோன்னா நல்லது பண்ணுறதுக்காக உருவாகிறோம். ஆனால் ஒரே ஒரு காரணம் போதும் அந்த கட்சியை எதிர்க்கிறதுக்கு. அந்த கட்சிக்கார பசங்களும் எங்களை பார்த்து கேட்குறாங்க, ஏன் நீ எதிர்த்துக்கிட்டே இருக்குன்னு. நான் ஒரு விஜய் ரசிகன், தீவிர விஜய் ரசிகன். நான் சொல்கிறேன், நான் தாவேக்காவை எனக்கு கூட ஒரு ஆதங்கம் உண்டு. அண்ணன் வந்து இப்படி விஜய் அண்ணன் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவர் வந்து முழுக்க தமிழ் தேசியம் சார்ந்து வந்திருக்கணும். ஏன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிற பசங்கள்லாம் ரசிக்கிற பசங்க. லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போனாலும் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டால் ரைட்டில் தான் போகணும். ஏன்னா எங்கள் தளபதி போகிறாரு பாருங்க, எங்கள் தளபதி லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிறாருன்னா எங்கள் தளபதி செஞ்சால் சரியாக தானே இருக்குன்னு வாதாடுவான். அப்படிப்பட்ட பசங்க. அந்த பசங்கள்கிட்டலாம் நம்ம பேசி புரிய வைக்கவே முடியாது. அந்த பசங்களை சரி இங்கே எல்லாருக்கும் நம்ம தமிழ் தேசியத்தை கடத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் எல்லாரும் புரிஞ்சு வந்துடுறதில்ல. சரி கண்மூடித்தனமாக ஒரு நடிகர் வரும்போது அந்த பசங்கள்லாம் தமிழ் தேசியம்னா என்னன்னு பார்ப்பாங்க, அதன் மூலயமாவது ஒரு தெளிவு பெறுவாங்க அப்படின்னு நம்ம நம்பினோம். ஆனால் அவர் ட்ராக்கை மாற்றி எங்கே போகிறாருன்னு நமக்கே தெரில. ஏன்னா அவருக்கே தெரியாது. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமியும் பிஜேபியும் போடுற ட்ராக்கில் தான் அவர் போயிட்டுருக்காரு. அவரை எதிர்க்க எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் அவரை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் போதும். முதல்ல அவரை ஒழிச்சு கட்டணுங்கிறதுல நான் ஒரு நாள் உறுதியானேன். என்னைக்கு தெரியுமா? செங்கோட்டையனை கட்சியில் சேர்த்துக்கிட்டார். செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டப்ப அந்த பசங்கள்லாம் போய் ஆர்ப்பரிச்சு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயும் ஈரோட்லேயும் அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு முடிவு பண்ண முதல்ல ஒழிக்க வேண்டியது விஜய் தான். ஏன்னா இங்கே தமிழ் தேசியம் பேசுகிற நாங்கள் இந்த அரசியல் கட்சி இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்சது ஒரு சமூக ஆர்வலராவது இந்த ஊருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு போயிருந்திருப்போம். அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்க தான் நாம் தமிழரில் இருக்கிற எல்லாரும். அப்போ இந்த ஊருக்கு அடுத்த தலைமுறையை யார் நல்லது பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கும்போது என் பெரியப்பன் சித்தப்பனும் என்னுடைய மாமனும் என் தாத்தாவும் இங்கே வந்து நான் பேசுகிறத கேட்டு எல்லாம் திருந்திடுவாங்க, இங்கே ஒரு மாற்றம் வந்துடும் நான் ஒரு நாளும் நம்பினதெல்லாம் இல்லை. நம்ம கடத்துவோம், அவங்க மாறினா சந்தோஷம். ஆனால் அடுத்த தலைமுறையை நம்பியிருந்தேன். அடுத்த தலைமுறை இங்கே வந்து தப்புன்னா தப்பு, சரின்னா சரி, நல்லவனை ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முழுசாக நம்பினோம். ஆனால் இன்னைக்கு விஜயால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கூட்டம் மட்டும் செங்கோட்டைய மாதிரி ஒரு ஆளுக்கும் ஃபயர் விடுறான். அவனுக்கு வாச்சாத்தி படுகொலை என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், வேணாம் அவனுக்கு தெரியாது, அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 35-40 வருஷமா அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமையா ஜெயிச்சிருந்திருப்பாரு. இல்லை அவர் அந்த தொகுதியில் ஊழலே செய்யலையா? அந்த தொகுதியில் வந்து ஊழலே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்தையும் செங்கோட்டையன் தீர்த்து வச்சுட்டாரு. அப்படின்னா செங்கோட்டையனை நீ உங்கள் கட்சியில் சேர்த்துக்க, நீ ஃபயர் விடு, ரைட்டு. அவர் ஒன்றும் விஜய் நல்லவர்னு, அதாவது இன்னைக்கு விஜயோட நிலைமை என்னன்னா, யார் வந்தாலும் சேர்த்துப்பேன், வாங்க பழகலாம் அப்படிங்கிற மாதிரி யார் வந்தாலும் சேர்த்துக்குவேன், எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணாலும் சேர்த்துக்குவேன். அப்படின்னா நீ சேர்த்துக்க, ஏன்னா நீ ஒரு அயோக்கியன், நீ சேர்த்துக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உன் பின்னாடி இருக்கக்கூடிய என் தம்பிமார்கள் என் அண்ணன்மார்கள்லாம் திருட்டு போய் அத்தனை பேருக்கும் ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டான். அப்போ நாளைக்கு நீ எல்லாம் ஆட்சியவே பிடிச்சி ஒரு கேடுகட்ட அயோக்கியத்தனத்தை பண்ணால் கூட அவன் அதுக்கும் முட்டு கொடுப்பான். அப்போ தமிழ்நாட்டோட அடுத்த தலைமுறை இளைஞர்கள் கெட்டு குட்டிச்செவராக போனதுக்கு இவர் சினிமாவில் இருக்கும்போது பாதி கெடுத்தாரு, இவர் அரசியலுக்கு வந்து முழுசாக கெடுத்துட்டாரு. அன்னைக்கு முடிவு பண்ண முதல்ல எதிர்க்க வேண்டியது விஜயத்தான். நம்ம விஜயை கடந்து போனோம்னா அந்த பசங்களுக்கு நம்ம பேசும்போது தான் அவங்களுக்கு புரிதல் வரும். நம்ம கேள்வி தான் கேட்குறோம், நம்ம வந்து விமர்சிக்கிறோம். அவர் மேலே வன்மம் கிடையாது. எனக்கு திமுக மேலே வன்மம், ஆனால் விஜய் மேலே வருத்தம். வன்மத்துக்கும் வருத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம பசங்க ஏன்டா இப்படி போயிட்டீங்க அப்படிங்கிற வருத்தம். ஆனால் அந்த வருத்தத்துக்கு நம்ம வீட்டு பிள்ளை, அதனால தான் பொடையிலே 2 அடிக்கிற மாதிரி பின்தலையிலே 4 அடி அடிச்சிட்டு இருக்கோம். அதனால் விஜய் கட்சிக்காரங்கள்ட்டெல்லாம் நம்ம ஒன்று தான் சொல்லிக்கிறோம், கொஞ்சமாவது பெரம்பலூர் மாவட்டத்தில், அதுவும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த கலெக்டர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே மனுன்னு ஏதாவது கொடுக்கலாம். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனைனே அந்த பசங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி அவருக்கு தெரியாதில்ல, அவங்க மொத்த மாவட்ட செயலாளருக்குமே எதுவுமே தெரியாது, அந்த கட்சியில் தலைவர்லேருந்து ஒருத்தருக்குமே தெரியாது. அவங்க மொத்த பேருமே ஜனநாயகனுக்காக வெயிட்டிங். ஏன் தெரியுங்களா? படம் பார்க்கல, பிளாக்ல டிக்கெட்டை விற்று சம்பாதிக்கிறதுக்கு. ஒரு டிக்கெட்டையே பிளாக்ல டிக்கெட் விற்று திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிற பசங்க நாளைக்கு ஆட்சி மட்டும் கிடச்சிதுன்னா இவன்லாம் கவுன்சிலரு எம்எல்ஏ ஆனானா கிழிஞ்சது கிருஷ்ணகிரிக்கு தான் மொத்தமாக சுரண்டி தின்றுவாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் வந்து குறைந்தபட்ச அறிவு அப்படிங்கிறதோ நேர்மைங்கிறதோ இருந்ததுன்னா உன் தலைவனை பார்த்து நீயே கேள்வி கேளு. இருக்கிற எல்லா திருட்டு பயிலையும் சேர்த்துக்கிட்டு இருக்கியேன்னா
நம்ம எப்படிண்ணே வந்து நல்லாட்சியை கொடுப்போம், அப்போ நாளைக்கு நீ ஜெயிச்சதுக்கப்புறம் செங்கோட்டையன் திருடினதெல்லாம் கண்டுபிடிச்சி தண்டனைலாம் வாங்கி தர மாட்டியோ அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதே மாதிரி இந்த யார் வேணால் பேசலாம், ஆதவ அர்ஜுனாலாம் பேசும்போது நமக்கு உண்மையிலேயே மனசு உடைஞ்சிரும். ஏன்னா விஜய்க்காவது விஜய் பேசுகிறாரு, விஜய் பின்னாடி இருக்கிற கூட்டங்கிறது விஜயை நம்பியாவது வந்தது சினிமா பார்த்துட்டு. இவன் யார் என்னன்னே தெரிலங்க. இவன் வந்து திடீர்னு உலக அரசியல் பேசுகிறேன்ட்டு பேனாவை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ பேசுகிறான், என்னென்னமோ சொல்கிறான். நாட்டில் அவனுக்கும் ஃபயர் விடுறாங்க. அந்த ஆளுக்கு பெரம்பலூரில் எம்பி சீட்டு கேட்டாங்க. பெரம்பலூரில் திமுக மட்டும் கூட்டணிக்கு விசிகாவில் ஒரு எம்பி சீட்டை கொடுத்துருந்ததுன்னா இந்நேரம் திமுகவில் எம்பியாக இருந்திருப்பார். நேருஜி உள்ளே வந்து, எங்கள் ஐயா நேரு உள்ளே வந்துட்டு உனக்கு தர முடியாது என் பையனுக்குடான்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டாரு. எனக்கு எம்பி சீட்டு தெரியலையா, இருங்கடா திமுக ஒழிக்கிறேன்ட்டு போயிட்டு தாவேக்கால சென்டாப்பில். இப்படி செங்கோட்டையன் அது மாதிரி நான் வந்து விஜய் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லி அவர் விஜய் கட்சிக்கு போகல. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு காலம் கொடுக்குறாரு. அந்த காலக்கெடுவில் எடப்பாடி பழனிசாமி நீ என்ன எனக்கு காலக்கெடு கொடுக்குற, உன்னையவே நான் கட்சி விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு நிற்கிட்டாரு. எங்கேயும் போக வழி இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தவரை வாங்க பழகலான்னு கூட்டிக்கிட்டாங்க. இப்படி ஆதரவு இல்லாமல் இருந்த எல்லாரையும் ஒரு 10 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு கட்சி ஆக்கிக்கிட்டு தமிழ்நாட்டையே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் அண்ணன் விஜய். அவருக்கெல்லாம் உண்மையிலேயே அடிப்படை அறிவுன்னு உள்ளவங்க அவருக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. நான் வழக்கம் போல் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த குன்னந்தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வுகளோடு இந்த தேர்தலில் நில்லுங்க, எந்த கட்சியாக இருந்தாலும். ஏன்னா நான் இப்போ பேசுகிற மாதிரி தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக பேச மாட்டேன், மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன். என்னடா நீ வாடா போடான்னு பேசுகிற, இவ்வளோ கேவலமாக என்ன பேசுகிறேன்னா திருட்டு பயலுக்கு என்னடா மரியாதைன்னு தான் கேட்பேன். அதே போல் கற்பழிச்சவனை வந்துட்டு சாரு கற்பழிச்சிட்டாரு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அயோக்கிய பைய கெடுத்து விட்டான் ஒரு பொண்ணை, இவனெல்லாம் தூக்கில் நடு ரோட்டில் ஓட விட்டு சுடுங்கடான்னு தான் சொல்லுவேன். ஃப்ராடுக்கார பையன் தான் சொல்லுவேன். என் தொகுதியில் இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் திருடி திங்கிறவனெல்லாம் பார்த்து சாரு திருடிட்டாரு. அதிமுக மாவட்ட கவுன்சிலர் அவர், அதிமுக மாவட்ட செயலாளர் அவர், திமுக மாவட்ட செயலாளர் அவர், அண்ணன் அப்படிலாம் பேச மாட்டேன். பித்தலாட்டக்கார பையல ஏன்டா இப்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த மலையும் திருடி திங்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். முக்கியமாக அந்த பெரம்பலூர் மாவட்டத்திலே பெரிய பிரச்சனை அந்த கல்குவாரி பிரச்சனை. உண்மையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே எங்கேயும் நடந்திருக்காது. கல்குவாரியால் ஒரு மாவட்டம், கல்குவாரி தான் அந்த மாவட்டத்தோட பிஸ்னஸ்ஸு. ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர், எதிர்கட்சி மாவட்ட செயலாளர், மொத்த பேரும் கல்குவாரி சங்கத்தில் இருக்காங்க. நீ ஆட்சிக்கு வந்தால் நான் கமிஷன் கொடுத்துருவேன், ஆனால் நான் கல்குவாரி நடத்துக்குவேன். நான் ஆட்சிக்கு வந்தால் நீ கமிஷன் கொடுத்துரு, நீ கல்குவாரி நடத்துக்க. இந்த மாவட்டத்திலேயே பெரிய பிரச்சனை கல்குவாரி பிரச்சனை தான். இருக்கிற எந்த மலையிலையுமே மிச்சம் விட்டு வைக்கல. எல்லா அதிக கல்குவாரி இருக்கிறதே இந்த மாவட்டத்தில் தான். அந்த கல்குவாரியில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட கடைசியாக போய் நிற்போம்? எஸ்பிகிட்ட போவோம், கலெக்டர்கிட்ட போவோம். ஆனால் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயே பூந்து அடிச்சுக்கிட்டாங்க. எதுக்காகனா கலெக்டர் முன்னாடியே அடிச்சுக்கிட்டாங்க. எதுக்குன்னா கல்குவாரியில் ஏலம் எடுத்து திருடி திங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட மக்களாக தான், அப்படிப்பட்ட ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க. இவங்க கோடி கணக்கில் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க இந்த மலைகளை வச்சு. இவங்களுக்கு திருப்பி 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 நீங்கள் வாக்கு செலுத்தி நம்ம தலையிலே மண்ணள்ளி போட்டுக்க போகிறீங்களா? நான் ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு வாக்கு செலுத்துங்கள்லாம் நான் யார்ட்டையும் கேட்கல. இருக்கிற வேட்பாளர் எல்லாரையும் என் கூட ஏற சொல்லுங்கள். எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அவங்க ஏறும்போது கேட்பேன். அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா நான் உண்மையிலேயே இந்த வேட்பாளரையே நான் வந்து வேணான்னு எங்கள் அண்ணன் சீமான்ட்ட சொல்லிவிட்டு நான் வாபஸ் வாங்கிடுறேன். ஒருவேளை பதில் சொல்லிட்டா இல்லை, மேடை ஏறிட்டாவே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அந்த துணிச்சலே அவங்க யாருக்குமே கிடையாது. உண்மையும் நேர்மையுமா, நெஞ்சில் உண்மையும் நேர்மையும் தைரியமும் உள்ளவன் மேடையில் நின்று இந்த சவாலை விடுவான். என் கட்சிக்காரங்க அத்தனை பேருக்கும் அந்த உண்மையும் நேர்மையும் தைரியமும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். முடிஞ்சால் மேடை ஏறுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.